ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்னிங் 6:30க்கே கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? கேரளாவில் இருக்க திருசூர் ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். திருசூர் மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். வீக்கெண்ட்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த மியூசியத்துக்கு வெளியில் பார்த்தோம்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது. அப்படியே பாருங்க. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கேரளாவில் இந்த உப்பு தண்ணியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரளா சைட் போயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜூவில் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஃபுல் டிக்கெட் 20 ருபீஸ், ஆஃப் டிக்கெட் 5 ருபீஸ் தான். மொத்தமாக 3 ஃபேமிலி போயிருந்தோம். அதில் ஃபுல் டிக்கெட் 6ம் ஆஃப் டிக்கெட் 3ம் வாங்கியாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ளே போவோம்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே வந்தாச்சு. அப்படியே பாருங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர்டு என்னன்னா பேரட். அப்படியே பாருங்க, மேலே ஒரு பேரட் உட்காந்துட்டு இருக்கு. கீழேயும் பாருங்க, ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருக்க பேரட்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியே பக்கத்துல பாருங்க, ஆப்பிரிக்கன் கிராப் பேரட் இருக்கு. அதுவும் பார்த்துட்டே அப்படியே பக்கத்துல போலாம். கம்பி கேட் போட்டிருக்கிறதுனால நல்லாவே கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. உள்ள பாருங்க, ஒரு மயில் உட்காந்து இருந்துச்சு. அப்படியே இது பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் ஒயிட் நெக்டு ஸ்னோக்டு. அது மேல பாருங்க, அப்படியே அது கூடு கட்டி இருக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்க, அங்க பாருங்க மேல கழுகு நின்னுட்டு இருக்கு. இந்த சைட்ல வந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, கீழே ஒரு கழுகு உட்காந்துருக்கு. இங்க பாருங்க, நிறைய ஆந்தை இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இந்த ஆந்தை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நார்மல் அவுல் மாதிரி இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு. 20 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தா இருக்கு. பார்க்கிங்லாம் விட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முள்ளெலி இருக்குன்னு. அப்படியே வாங்க, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நரி பார்க்கலாம். இங்க பாருங்க 3 நரி இருக்கு உள்ள. அது பாருங்க ஒரு இடத்துலயே இருக்க மாட்டேங்குது, கட 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 கடன்னு ஓடிட்டே இருக்கு. வாக்கிங் போற மாதிரி பாருங்க, நடந்துட்டே இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. அங்க ரொம்ப ஸ்மெல்லா இருந்துச்சுன்னு உடனே டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பாருங்க நெருப்பு கோழி. கழுத்து பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. 2 இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அங்க ஒண்ணு கழுத்து எட்டிட்டு பாத்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்து ஹிப்போபோட்டமஸ் நீர் யானையை பார்க்க போலாம். மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு ரோஷன், பாப்பி, ரேஷ்மி, மொத்தம் 3 பேர் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீர் யானை. அங்க பாருங்க ஒண்ணு படுத்துட்டு இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாடுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு பெரிய மாடு பாக்குறேன். உடம்புலாம் ரொம்ப பெருசா இருக்கு. கால் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. அடுத்து பக்கத்துல பாருங்க புள்ளிமான் இருந்துச்சு. பாருங்க நல்லா பெரிய பெரிய கொம்பா வச்சிருக்கு. அப்படியே பக்கத்துல அந்த மாடு இருந்துச்சு. இங்க பாருங்க கவு, டீர், ஹிப்போபோட்டமஸ் எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் ஃபுட் எடுத்துட்டு போறாங்க. இதான் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. அந்த இடத்துல இருந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் ஃபுட் எடுத்துட்டு போறாங்க. அடுத்து சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிங்கம். அதுக்கு கால்ல அடிபட்டு இருந்துச்சு, மெதுவா நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வயசாயிருச்சுங்க. அடுத்து பக்கத்துலயே புலி இருந்துச்சு. அது பாருங்க ஒரே வாக்கிங்க, உள்ளேயே சுத்தி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. உள்ளேயே தண்ணி தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அதை குடிச்சிட்டு நல்லா ஜாலியா உள்ள ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க.
பக்கத்துல வந்தா ஜூம் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தோம். அது அங்க தூரத்திலேயே நடந்துட்டு இருக்கு. அடுத்து வாங்க சிறுத்தையை பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. சுத்தி சுத்தி நடந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் சிறுத்தையை நேர்ல பார்த்திருக்கோம். எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு வகையான கோழி. இதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியல, கலர் கலரா இருந்துச்சு. இங்க பாருங்க, ஒயிட் வித் பிளாக்ல. எல்லாத்தையும் இப்ப சுத்தி பார்த்துட்டோம். லாஸ்டா ஒரு ஃபேமிலி பிக் ஒரு 2 எடுத்துட்டு அடுத்து மியூசியம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஜூ. இதுக்கு மேல பீரங்கியோட மியூசியம் தான் குண்டெல்லாம் பார்க்க போறோம். வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள கையெல்லாம் விட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. 1 டேக்கு 20 ருபீஸ் கொடுத்து பார்க்கறது ஒர்த்து தான். அடுத்து இங்க மியூசியம் பார்க்கறதுக்காக டிக்கெட் வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. 10 ருபீஸ் தான் ஒருத்தருக்கு. வாங்கிட்டு அப்படியே நாங்க உள்ள போனோம். இங்க பாருங்க, யானையோட தந்தம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. யானையோட எலும்பு கூட பாருங்க. கால்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ரொம்ப பெரிய யானை. அப்படியே அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, கண்ணாடிக்குள்ள கரடி பொம்மை வச்சிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டைகர். டைகர் பாருங்க, ஆர்டிபிஷியலா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரயில்வே ட்ராக்கு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. அடுத்து அப்படியே பக்கத்துல பார்க்கலாம். இங்க பாருங்க, கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுல்லாவே போட்டிருந்தாங்க. கதகளி, பரதம், பீமர் சிலை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இதெல்லாம் கேரளாவோட ட்ரெடிஷ்னல். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இவங்களோட பேர்லாம் ஒருத்தர் பேர் கூட தெரியல. அப்படியே பக்கத்துல வந்தோம்னா அடுத்த அனிமல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹைனோ, ஜாக்வர். ஆனா பார்க்கும்போது பாருங்க ரொம்ப நிஜமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் ஆர்டிபிஷியல் தான். ஒரிஜினல் புலி மாதிரியே இருக்கு பாருங்க. பல்லெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்துட்டே வந்தோம்னா கடல்ல வாழ்ற உயிரினம் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. வாட்டர் ஆட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லா பாருங்க, வெரைட்டியான ஃபிஷ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்க பாருங்க, குத்து விளக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. தீபே ஏத்துற விளக்கு மாதிரியே இருக்கு. இந்த லைட் செட்டிங் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, டிராயிங்லாம் நல்லா வரைஞ்சு ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாங்க. இது பழைய காலத்தோட டிராயிங் மாதிரியே இருந்துச்சு. இங்க பாருங்க,
இது என்னன்னே தெரியல. எல்லாம் சின்ன சின்னதா ஏதோ போட்டு போட்டு எல்லாம் அடைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, தேங்காய் பழம் அது வேணா நல்லா தெரியுது. ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, கடிகாரம். எல்லா விதமான கடிகாரமும் இருந்துச்சு. மியூசியம்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. அப்படியே வெளியே வந்தா இங்க பாருங்க, முதல்ல தண்ணியில இருந்து முதலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சாவக்காடு பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்க என்ஜாய் பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.